சபா. எல்லாருக்கும் வணக்கம். வாரம் லொல்லு சபால எந்த படம் பண்றனே தெரியாம நீங்க எல்லாம் முழிச்சிட்டு இருக்கிறதுனால இந்த வாரம் என்ன படம் பண்ண போறேன்னு முதல்லயே சொல்லிடுறோம். இந்த வாரம் என்ன படம் பாத்தீங்கன்னா சேரன் பாண்டியன். ரொம்ப புத்திசாலிங்க என்றா சொல்ற. பின்னையா ஊருக்குள்ள எந்த நாய் உங்களை கையெடுத்து கும்பிடுங்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளியில வரும்போது ஏதாவது ஒரு சாமி படத்தை தலையில தூக்கி வச்சுட்டு வந்துடுறீங்களே. மரியாதைக்காக மண்ணை கூட திம்பண்டா. மத்தவன் மரியாதை கொடுக்கலனாலும் கேட்டு வாங்குவான்டா இந்த கவுண்டன். ஆமா, மளிகை கல்ல எல்லாரும் மளிகை சாமா வேணும்னு கேட்டா நீ மட்டும் மரியாதை வேணும்னு கேட்டு அடம் பிடிக்கிற. அவன் மரியாதை கெட்டு போயிரும் சொன்னதுக்கு அப்புறமா தான் வீட்டுக்கே வர்ற. இந்த கவுண்டனுக்கு மரியாதை தான்டா முக்கியம். நான் படம் பார்த்தா கூட முதல் மரியாதை, காதலுக்கு மரியாதை, ஊர் மரியாதை, மண்ணுக்கு மரியாதை படம் தான்டா பாப்பேன். மரியாதை இல்ல படம்லாம் இந்த கவுண்டன் பார்க்க மாட்டான்டா. ஏமனே ஓவரா குடிப்ப போல இருக்கு. கை இந்த நடுக்கு நடக்குது. இனிமே குடிக்கிறத கம்மி பண்ணிட்டு குடும்ப பொண்ணா லட்சணமா இரு. யாரது? கருப்பனா? ஆமா சாமி. ஆமா, போன வாட்டி தோட்டத்துல கரும்பு போட்ட கம்பு போட்ட, இந்த வாட்டி என்ன போட்டிருக்க? இந்த வாட்டி கடலை போட்டுக்கிறேன், ஆனா விளைச்சலே இல்லைங்க. நீ எங்கடா தோட்டத்துல கல்ல போடுற? தோட்டத்துக்கு வர பொம்பளைங்கள்ட்ட தானே கல்ல போடுற. அப்புறம் எப்படா விளைச்சல் இருக்கு? கும்பிடுறேனுங்க. என்ன பண்ணியா காலங்காலத்துல வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க? ராத்திரில வந்தா நீங்க எந்த வீட்டுல எப்படி இருக்கீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதான் காலையிலே வந்து போட்டோம். ஆமா மணியா, இப்பெல்லாம் உங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்களா? அவனுங்க எல்லாம் நன்றி கேட்ட நாங்க கவுண்டர். ஒருத்தனும் வீட்டு பக்கம் வரதில்ல. நீ செத்தா வருவாங்கல்ல? என்ன கவுண்டர் இப்படி காட்டு போட்டீங்க? கண்டிப்பா வருவானுங்களா? அப்ப கண்டிப்பா நாளைக்கு எல்லாரும் உன் வீட்டுக்கு வருவாங்க. பார்த்து பவுசா நடந்துக்க. இந்த லொல்லு பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. ஆமா, எல்லாரும் என்ன விஷயமா வந்தீங்க? ஐயா, நான் புதுசா ஒரு கொட்டாய் கட்டிருக்கேன். அதை நீங்க தான் வந்து திறக்கணும். ஆமாண்டா, போன தடவை நீங்க தான் வந்து பேங்க் லாக்கரை திறந்து வைக்கணும்னு சொன்னீங்க. நானும் உங்க பேச்ச கேட்டு வந்து திறந்து வச்சேன். கடைசியில என்ன போலீஸ் புடிச்சிட்டு போய் தலையில கட்டி தொங்க விட்டு தோலை உரிச்சிட்டாங்க. அதே